எசேக்கியேல் 24:5 ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். ஒரு கொப்பரையை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் தண்ணீர் விட்டு அதில் எலும்புகளை போட்டு பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். எலும்புகள் வேகிற அளவுக்கு காய்ச்ச வேண்டும். அசைவ உணவு சாப்பிடுகிறவர்களுக்கு தெரியும், எல்லா எலும்புகளும் வேகாது. சில எலும்புகள், கடினமான எலும்புகளுக்கு உள்ளே இருக்கிற மஜ்ஜைகள் வெந்துவிடும். மார்கண்டம் போன்ற, நெஞ்சு எலும்பு போன்ற எலும்புகளும் வெந்துவிடும். அதை நன்றாக சமைத்தால் அவை வெந்துவிடும். ரொம்ப நல்லி எலும்பு போன்ற எலும்புகள் வேகாது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மஜ்ஜைகள் அது நன்றாக வெந்துவிடும். எலும்பு என்பது வேத புஸ்தகத்தில் கடின தன்மைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 25:15 சொல்கிறது, இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். 2வது பகுதி, இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இந்த எலும்பு என்பது கடினமான ஒரு இருதயத்தை, கடினமான ஒரு தன்மையை குறிக்குது. இந்த கடின இருதயம் நொறுக்கப்பட வேண்டுமானால் இனிய நாவு தேவை. இனிய வார்த்தைகள் பேசப்படணும். திரும்ப திரும்ப தொடர்ந்து இனிய வார்த்தைகளை பேசணும். இனிய வார்த்தைகளை தொடர்ந்து பேசினால், ஒரு நாள் பேசுறதில்லை, ஒரு மணி நேரம் ஒரு தடவை பேசுறதில்லை, தொடர்ந்து இனிய வார்த்தைகளை பேசினால் பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தொடர்ந்து திரும்ப திரும்ப இனிய வார்த்தைகளை கடின இருதயம் உள்ளவர்களோடு பேசினால் அவர்களுடைய கடின இருதயம் உடைத்து நொறுக்கப்படும். அது உருகிவிடும். அது மென்மையான இருதயமாய் மாறிவிடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது இனிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருப்பது 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நெருப்பு. பாத்திரத்தின் கீழே நெருப்பு இருக்கிறது, பாத்திரத்துக்குள்ளே தண்ணீர் இருக்குது. தண்ணீர் இல்லாமல் எலும்பு வேகாது. தண்ணீர் மென்மையானது, நெருப்பு மென்மையானது கிடையாது. நெருப்பு மிக தீவிரமானது, ஆனால் தண்ணீர் மென்மையானது. அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? அது சூடாகி, அது கொதித்து, திரும்ப திரும்ப கொதித்து, பொங்குகிற அளவுக்கு அது கொதித்து சூடாகி அந்த எலும்பை அப்படியே வேக வைக்கிறது. அந்த எலும்பை அப்படி மென்மையானதாக மாற்றி விடுகிறது. தண்ணீர் மென்மையானது, ஆனால் கடினமான எலும்பை அது மென்மையானதாக மாற்றி விடுகிறது. வெறும் தண்ணீரில் எலும்பை ஊற போட்டால் எலும்பு மென்மையாக மாறாது. அந்த தண்ணீர் சூடாக்கப்படணும். அதற்கு நெருப்பு தேவை, அக்கினி தேவை. அதனால பரிசுத்த ஆவியாகிய அக்கினி, வேத வசனமாகிய அக்கினி, அது நம்முடைய வார்த்தைகளை அது அக்கினிமயமாக்கி அனலாக்கி அது அந்த எலும்பை, கடினமான எலும்பை மென்மையானதாக மாற்றுகிறது. மனித வார்த்தைகளுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது. அவெல்லாம் தேர மாட்டான், அவெல்லாம் மனுஷனா மிருகம். சிலரை பற்றி சொல்கிறாங்க, அவெல்லாம் மிருகம்யா, அவெல்லாம் மனுஷன்லையே சேர்க்கக்கூடாதியா, ஈவு இறக்கமே கிடையாதியா, பற்று பாசமே கிடையாதியா அப்படின்னு சிலரை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாயா, காது கொடுத்து கேட்க மாட்டாயா, எந்த ஆலோசனையும் அவன் கேட்க மாட்டான். இப்போ அந்த நீதிமொழிகள் 25:15 முதல் பகுதி, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பிரபுனா தலைவன், அதிகாரி. அவன் அவ்வளோ சீக்கிரம் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டான். காது கொடுத்து கேட்பான், மற்றவன் சொல்கிறத அவன் நம்ப மாட்டான், எடுத்துக்க மாட்டான். மற்றவருடைய கருத்துக்களை அவன் தான் என்ன கருதுகிறானோ அதில் எடுத்த முடிவில் ரொம்ப உறுதியாக நிற்பான். ஆனால் அவனை சம்மதிக்க பண்ணுறதுக்கு ஒரே நாளில் முடியாது. நீண்ட பொறுமை தேவை. அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. குறிப்பிட்ட காலம்
தொடர்ந்து முயற்சித்தால்தான் அவன் சம்மதிப்பான். பொறுமை, நீண்ட பொறுமை, இனிய நாவு. எனக்கு பைபிளில் மிகவும் பிடித்தமான, அடிக்கடி நான் பயன்படுத்துகிற வசனத்தில் இது ஒன்று. நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நமக்கு மேலே உள்ளவன் அதிகாரி, நமக்கு மேலே உள்ள தலைவன், அவன் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சம்மதிச்சிட மாட்டான். பல விதங்களில் அதை ஆராய்ந்து பார்த்து, அதை அலசி பார்த்து, அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கொள்வான், அதை நம்புவான், சம்மதிப்பான். அதுக்கப்புறம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் ஒரே வாக்கியம்தான், நடுவில் ஒரு அரைப்புள்ளி தான் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து தான் வருகிறது. இப்போ ரெண்டையும் சேர்த்து கூட்டி பாருங்க. பொறுமையான பேச்சு, பொறுமையாக பேசுறது தான் என்னைக்கு இனிமையாக இருக்கும். வேகமாக பேசுறது, அவசரப்பட்டு பேசுறது, பதறி பேசுறது என்னைக்கும் அது இன்னும் கடினமாக்கும், இன்னும் கோபத்தை மூட்டும், இன்னும் எரிச்சலை மூட்டும். அந்த நேரத்துக்கு ஏதாகிலும் ஒரு சின்ன தற்காலிக பலனை கொடுக்கலாம். பொறுமையாக பேசுவது, பொறுமையான பேசுவது தான் இனிமையானதாக இருக்கும். இனிமையான வார்த்தை தான் கடின இருதயத்தை நொறுக்கும் என்கிறது பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை நாம் கையாள்வோம் என்றால் நாம் ஒரு பெரிய மற்றவர்களை மாற்றுகிறவர்களாக, மற்றவர்களை மறுரூபப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென்.